ஜெபம் பண்ண கிடப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை இப்பொழுது ஒரு நாளிலே நீர் எங்களுக்காகவும் இந்த உலகத்தின் ஜனங்களை மீட்பதற்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே, அந்த அன்புக்காக நாங்கள் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலை வேளையில் திரு ரத்தம் ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக எங்களுடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாக்குகிறோம். நாங்கள் பரிசுத்தத்தோடு உடம்பை நோக்கி பார்க்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக. நாங்கள் ஆவியோடு உண்மையோடு முழு இருதயத்தோடுமை தொழுது ஸ்தோத்திரிக்க கர்த்தரின் பிரசன்னம் எங்களை அதிகமாய் பலப்படுத்தும்படியாய் வேண்டும் இருக்கிறோம். ஆராதனையை நீரே பிரசன்னராயிருந்து எங்களை வழிநடத்தும். இந்த ஆராதனை உமக்கு பிரியமானதாய் காணப்பட தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். Go
24. சங்கீதம் 24 மாறி மாறி வாசிப்போம். பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசிக்கும்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடியும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். பிரபு புத்தியீனனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை பெருக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் புலியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யனாகிறதற்கு தெவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஊழியர்களாகி எங்களுக்கு ரொம்ப வருத்தமா என்ன செய்கிறது இருக்கிறது. ஏதோ மழை பெய்தா புசு புசுன்னு முளைக்கிற இந்த புல்லை போல லெந்து காலத்தில் மட்டும் காலையில் ஓடி ஓடி வந்துட்டு லெந்து காலம் முடிந்த உடனே அநேக இருப்பிடங்கள் காலியாக இருப்பதை நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். இதை நினைத்தால் இதுவும் லெந்து காலத்தில் தான் ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறாரு, மற்ற நாட்கள் இல்லை ஒழுக்க அப்படின்னு ஜனங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குமோ இந்த வேதனை என்ன செய்கிறது காணப்படும்.
நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கோ மிகுந்த வருத்தமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானது நம்மோடு கூட பேச விரும்புகின்ற ஒரு வார்த்தை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருக்கவில்லை என்று அர்த்தம். ஒருவேளை நாம் அதில் முந்தின வசனத்தை வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்திலே, மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றில், நம்மள நிறைய பேர் 2 வழியில நடந்துகிட்டே இருக்கிறோம். எப்படி நடக்கீங்கன்னு உங்களுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். உதவரை கண்டால் ஒரு வார்த்தை, ஆலயத்துக்கு வந்தால் ஒரு நான் பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டியை போல இருக்கின்ற ஒரு தன்மை, அல்லது நான் போதகருக்கு முன்பாக ஊழியர்களுக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ள ஜனங்கள் போல இருக்கிற ஒரு பிரம்மையை நாம் என்ன செய்கிறோம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். இது எதை காண்பிக்கிறது என்றால், இரு வழியிலே மாறுபாடாய் நடக்கிற ஒரு தன்மையை என்ன செய்கிறது காண்பிக்கிறதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட பின்பற்றுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்மிலே இன்னும் பலர், ஒரு சிலர் தான் உண்மையா இருப்பீங்களோன்னு நினைக்க வேண்டியது. யாருக்கு? கர்த்தருக்கு. யாருக்கு? கர்த்தருக்கு. ஆனா பலர் மாய்மாலமான ஒரு வாழ்க்கையில என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாய்மாலம் என்றால் ஒரு நடிக்கிற ஒரு அனுபவத்தில் என்ன செய்கிறோம் காணுக்கிறோம். என்னையா காலையிலே வந்து பேசாம நீங்க வீட்டில் தூங்கியிருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நேற்று இரவுல ஒருவேளை ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, கர்த்தருடைய சபையிலே வாசம் பண்ணுகிற, கர்த்தருடைய சபையிலே ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது, அநேகர் வேதத்திற்கு ஒத்தபடி இல்லை. அநேகர் வேதத்திற்கு ஒத்தபடி இல்லை. துன்மார்க்கனோடு உங்களுக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்கிறது. யாரோடு பங்கு இருக்குது? துன்மார்க்கனோடு பங்கு இருக்கிறது. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே, நான் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட அனுபவத்திலே, பரிசுத்தராகி ஆண்டவரோடு கூட நான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு குடும்பம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ள மனுஷனாய், உண்மையுள்ள குடும்பமாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 12:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இல்லையா? உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 3:11 நாம் வாசிக்கின்ற பொழுது, எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. என்னாகமம் 12:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். உண்மை உள்ளவனாயிருந்தான். ஒரு நபரை குறித்து உங்கள் செல்வத்துக்கு வந்த உடனே சொன்னார், அவன் உண்மையை தவிர வேற எதுவும் என்ன செய்ய மாட்டான், பேசவே உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நானும் அந்த பிறகு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ அவ்வளவு பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டே இருப்பதை நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். அதற்கு சில ஆதாரங்களையும் என்னிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது, ஆதாரங்கள்.
ஒருவேளை மனுஷனுடைய அளவுகோல் என்னவென்றால், பொய் சொல்லுகிற ஒரு நபரோடு கூட சேர்ந்து கொண்டு இவன் உண்மையை தான் என்ன செய்வான் சொல்லுவான். உண்மையை சொல்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு ஓதுவருக்கு நல்லாவே என்ன செய்யும் தெரியும் என்றால், மேய்ப்பன் ஆண்டுகளை நன்றாய் அறிந்திருக்கிறான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கும். ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே யார் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ அவருடைய வீடு ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்கும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 21ஆம் வசனத்திலே, ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறோம். அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க கர்த்தரை சேவிக்கவில்லை என்று அர்த்தம். ஆனா நம்ம முந்தின பகுதியிலே பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 14ஆம் வார்த்தையை, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அந்நிய கிரியை என்ன செய்தது? காணப்பட்டது. இல்லை, அந்நிய கிரியைனா என்ன? சோசியம் பார்க்கிறது, வெள்ளி சூனியம், ஏவல், இல்லையா? உங்க கிராமத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு மனிதனும் ஒரு குடும்பமும் கஷ்டப்பட்டால் அவன் எனக்கு என்ன வச்சுட்டான் செய்வன வச்சுட்டான், இல்லையா? ஆனா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு ஒரு விதமான மந்திரம் இல்லை. கரங்களை கட்டி ஆண்டவரை சொல்லுகிறோம். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய ஜனம். இவர்கள் அந்நிய தேவர்களை சேவித்தார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். நாம நிறைய பேர் அந்நிய தேவர்களை சேவிக்காமல் இருக்கலாம், இல்லையா? இருக்கீங்களா? கேட்டுக்கிற வேண்டியது இல்லையா? அந்நிய தேவர்களை சேவிக்காமல் இருக்கலாம். நீங்க அப்படிலாம் போக மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? ஆனா நமக்குள்ளே ஒரு காரியம் காணப்படுகிறது. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. ஏதோ விக்கிரகன்னா அங்க போய் தொழுதாத்தான் அப்படிலாம் இல்லை. பொருளாசை இருந்தா அது என்னதான்? விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் ஒரு வாலிபனை பார்த்து சொன்னார், நீ ஒருவேளை பூரண சற்குணராய் இருக்க விரும்பினார், நீ பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினார், கற்பனையை கை கொண்டு உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவனுக்கு என்ன இல்லை? அவன் துக்கத்தோடு போயிட்டான். ஏன்னா அவனுடைய இருதயம் பொருளாசையை சார்ந்திருந்தபடியினாலே அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று என்ன செய்யவில்லை? விரும்பவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, பொருளாசையின் விக்கிரக ஆராதனை இன்றைக்கு ஜனங்களை பிடித்து என்ன செய்கிறது? ஆட்டிக்கொண்டு இருக்கிறது. பொருளாசை மட்டும் இல்லை, பிறருக்கு சிலருக்கு வரடப்பட்டே என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். செயல்பாடு நன்றாய் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டும், கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தட்டும் என்று சொல்வதை விட நாம என்ன சொல்லியிருந்தோம்? புரணி பேசணும். அது என்னதான்? இன்னையா புதுசா ஒன்று இருக்கு, இது எங்கிட்ட ரொம்ப இருக்குத, எங்கிட்ட ரொம்ப இருக்குத, நீங்க தான் நினைக்கிறீங்க, நான் நினைக்கல, இல்லையா? அப்ப அது உங்களுக்கு என்னதான் மாறிடும்? விக்கிரகமா மாறிவிடும். விக்கிரகமாய் மாறிவிடும். ஏதோ விக்கிரகத்தை தொழுதால் தான் என்று அல்ல. நான் கர்த்தரை சேவிப்பேன்
இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அந்நிய கிரியை காணப்பட்டது. அந்நிய கிரியை காணப்பட்டது. எனவே அவர்கள் தேவனை விட்டு விலகினார்கள். யோசுவா அவர்களை பார்த்து பேசின பொழுது, இல்லை இல்லை, நாங்கள் இன்னும் கர்த்தரை மட்டும்தான் என்ன செய்வோம், சேவிப்போம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள், பரிசுத்தமாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனாகிய உலக ரட்சகரை நான் ஆராதிக்க வேண்டுமே என்றால், அவரை நான் சேவிக்க வேண்டுமே என்றால், பரிசுத்த உள்ளதோடு கூட அவரை என்ன செய்யணுமா, சேவிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் நம்மையில் அன்பு வைத்திருக்கிறது போல நான் எல்லாரும் மீது எப்படி இருக்கணும், அன்பாய் இருக்க வேண்டும். There is no condemnations. அது ஒரு ஆமா இல்லையா? ஆனா கர்த்தரை சேவிப்பதில் எப்படி இருக்கணுமா, அன்பு கூறுவதில் எப்படி இருக்கணுமா, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறேன், ஆனா என் ஊழியர்களுக்கு எனக்கு அன்பு இல்லை, உங்களுக்கு சொன்னா தானே யோசிப்பீங்க இல்லையா? அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா உங்களுக்கு இயேசுக்கும் சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் சொல்ல தெரியும், எனக்கு மலிப்பெல்லாம் சொல்லவே தெரியாது இல்லையா? ஒருவேளை உன்னை போல் பிரணை நேசி என்ற வார்த்தையின்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் நேசிக்கிற அந்த அனுபவத்திலே காண்கிற எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தால் நீங்கள் கர்த்தரை உண்மையாய் என்ன செய்கிறீர்கள், சேவிக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. சிலருக்குள்ள இந்த ஆவி இருக்கு. என்ன ஆவி அப்படின்னா, குற்றப்படுத்துகிற ஆவி என்ன செய்கிறது இருக்கு. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்குள்ள என்ன செய்கிறது இருக்கிறது. ஒருவேளை இதெல்லாம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும், தூரமாக என்ன செஞ்சிடணும், போயிடணும். நாம நினைக்கிறோம் நாம கர்த்தருக்கு முன்பதாக ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நான் கர்த்தருக்கு முன்பதாக ரொம்ப நீதியாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று வசனம் சொல்லுது. விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரை சேவிப்பதிலே உண்மையாய் இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு காலத்தை நான் யோசித்து பார்த்தேன். நேற்று இரவு தூரமான ஒரு மனிதனோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு ஆசிரியர், உங்கள் ஊரை சேர்ந்தவர். திடீரென்று நேற்றைய தினத்தில் என்னை அழைத்திருந்தார். எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நேற்று அவருக்கு பதிலீடு சிந்தியில பேச முடியல. அதனால மன்னிக்கணும், முந்தா நாள் என்னை கூப்பிட்டிருந்தார். நான் நேற்று தினத்தில் பேசினேன். அப்பொழுது அவர் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு ஹெல்ப் கேட்டீங்களையா, ஏதாவது நான் அனுப்பணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் வேண்டாம், கன்வென்ஷன் கூட்டம்லாம் சிறப்பாக முடிந்தது. வேண்டிய மட்டும் ஜனங்கள் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். நாங்களும் வேண்டிய மட்டும் ஊழியர்களுக்கு என்ன செய்கிறோம், கொடுத்திருக்கிறோம். கர்த்தர்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். இன்னொரு விஷயம் தான் தேவைப்பட்ட நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொண்டு கேட்கிறேன் என்று சொல்லி இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அநேக போதகர்கள் பாஸ்டர்மாரை என்ன செய்ய மாட்டாங்க, எதுகளவே மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்றீங்க இருக்கீங்க அப்படின்னா, அப்படி இல்லை. அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். என்னுடைய ஆரம்ப காலத்தை நான் பார்க்கின்ற பொழுது தண்ணீர் இல்லாத ஓடைகளிலே அநேக பாஸ்டர்மாரோடு கடந்து ஜெபிக்கிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார் சங்கரங்கோயில் பகுதியில். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஃபெலோஷிப் பரிசுத்தவான்களோடும் பரிசுத்தவான்களோடுமே இருக்குமே என்றால் நாம் கர்த்தரை சேவிப்பதில் எப்படி இருப்போம், சத்தமா சொல்லுங்க. நம்ம ஃபெலோஷிப் தான் ஒண்ணு கத்தவங்க கூட இருக்குத இல்லையா? துன்மார்க்கனோடு கூட நம்முடைய ஃபெலோஷிப் என்ன செய்கிறது இருக்குதா இல்லையா?
வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு கூட இருக்கின்ற பொழுது நான் பரிசுத்தத்திலே வளர்கிற ஒரு நபராக காணப்படுவோம். கர்த்தரை சேவிப்பதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை உண்மையா சேவிப்பீங்க? நீங்க கையை தொல்லை தூக்குனாலும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போதவரையே ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது? ஏமாற்றவே முடியாது. சும்மா ஏதோ பேருக்கலாம் அப்படின்னு கை தூக்க கூடாது. உண்மையா இருந்தா என்ன செய்யணும்? நான் கர்த்தரை சேவிப்பதிலே உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லி நாம் திட்டமாக என்ன செய்யலாம்? கரங்களை உயர்த்தலாம். நீங்க கையை தூக்குறதுனால நாங்க திருப்தி அடைகிற ஆட்களே இல்லை. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ளே உருவாகும் அளவும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்ப்ப வேதனைப்பட்டார். ஒரு போதகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்க முடியும். ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்க முடியும். ஒருவேளை மாய்மாலமான ஜனங்களை பார்த்து, ஐயோ ஆண்டவரே, இவங்க உங்களையும் ஏமாற்றிருந்தாங்க, எங்களையும் செஞ்சிருந்தாங்க, ஏமாற்றி விடுகிறார்களே என்ற எண்ணம் தான் அதிகமாய் தோன்றும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை சேவிப்பதிலே உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டால் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவான்களாய் உங்களுடைய ஃபெலோஷிப் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற நபர்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே கிடந்தார்கள். விக்கிரக ஆராதனைக்குள்ளே கிடந்தார்கள். யோசுவா அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் கர்த்தரை சேவிப்பதிலே உண்மையாயிருங்கள், அப்பொழுது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என்று சொன்னார். இரண்டாவதாக நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை எசேக்கியா ராஜா ஒரு பெரிய வியாதியிலே மாட்டிக்கொண்டார். பெரிய வியாதியிலே மாட்டிக்கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்திலே போய், நீர் என்ன செய்ய மாட்டீர்? பிழைக்க மாட்டீர் என்று சொல்லிவிட்டார். இந்த வீட்டு காரியங்களை எல்லாம் என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லிவிட்டார். சில மருத்துவர்கள் சொல்வார்கள், இன்னும் 10 நிமிஷம் தான், இன்னும் 10 நிமிஷம். ஒரு விஷயம், ஒரு வாலிப பிள்ளை, அவள் ஐபிஏ என்னும் பெந்தேகோஸ்து சபையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தார். அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, யாரு சமையல் பண்றது அப்படிங்கிறதுல பிரச்சனை. 2 பேருக்கும் வாக்குவாதம். இதுல அந்த மூத்த பிள்ளை போய் நேர போய் பாய்சன் என்ன செய்தான்? அடிச்சான். எந்த சபையில் உள்ளவன்? ஐபிஏ பெந்தேகோஸ்து சபையில் உள்ளவன். நான் அங்கே அடிக்கடி ஆசிரியராக இருந்த காலகட்டத்தில் செய்திக்காக கடந்து செல்வது உண்டு. அந்த காலகட்டத்தை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட பாஸ்டருக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி நான் கடந்து சென்ற பொழுது ஒரு உபவாசம், அது ஒரு சனிக்கிழமை, ஒரு உபவாசம் கொடுத்ததற்காக திருநெல்வேலிக்கு நான் என்னுடைய பைக்கில் அந்த நாட்களிலே வந்து கொண்டிருந்தேன். சரி, திருப்பி முடிச்சுட்டு போகும்போதாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காணிக்கையை கொண்டு சென்ற பொழுது பாஸ்டர் அம்மா வீட்டில் இருந்தாங்க. அந்த நாட்களில் அவங்களுக்கு குழந்தை கிடையாது, ரொம்ப வருஷம் ஆச்சு. அவரு கராத்தையில் பிளாக் பெல்ட். யார்? பாஸ்டர். ரட்சிக்கப்பட்டு, இந்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைகளை உருவாக்கி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இப்போ அவங்களுக்கு 3 குழந்தைகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் அம்மாட்ட காணிக்கை கொடுத்துட்டு, பாஸ்டர் எங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பிள்ளை என்ன செய்யுதுன்னா பாய்சன் அடித்து விட்டாள். 3 நாட்களாக என்ன செய்கிறார்கள்? ஜோமணிக்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவமனையில். அந்த மருத்துவர்கள் அண்ணன் தம்பி 2 பேர் ரகசிய கிறிஸ்தவர்கள். லோக்கலில் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. அங்கேருந்து 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ராஜபாளையம் சர்ச்சைக்கு என்ன செய்வாங்க?
ரகசிய கிறிஸ்தவர்கள் அவர்களும் ஜெபிக்கட்டும் சொல்லி விட்டுட்டாங்க. நான் அவங்ககிட்ட போன உடனே நானும் ஜெபிக்கும்படியா இரவிலே அவர்களோடு சேர்ந்து கொண்டேன். அப்பொழுது நான் கேட்டேன், அந்த பிள்ளை முதல் வயசு எடுத்து ஆண்டவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாளா அப்படின்னு அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன். ஆமையா, அதெல்லாம் மன்னிப்பு நினைச்சு தான் கேட்டுட்டா. நாங்கள் அதை அவளுக்கு அதிகமாக சொன்னோம். அழுது மன்னிப்பு நினைச்சு தான் கேட்டு விட்டாள். ஒருவேளை தொடர்ந்து சில நாட்கள் 2 அல்லது 3 நாட்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். மருத்துவர் வந்தார், ஐயே பிடித்தார், இன்னும் 10 நிமிஷம் தான், நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த மகளுடைய தகப்பனார் சொன்னார், பரவாயில்ல, பாஸ்டர்மாரெலாம் என்ன செய்கிறாங்க, ஜோம் பண்ணுறாங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் எடுத்துட்டு நினைச்ச மாட்டோம், போக மாட்டோம், கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த 10 நிமிடத்தில் நடைபெற்ற சம்பவம் என்னவென்றால், நாங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடல, பாடினோம், துதிச்சோம், ஜோம் பண்ணோம். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து இதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த 10 நிமிட வேளையிலே அந்த வாலிப பிள்ளை படுத்திருக்கிற அந்த பெட்டில் சின்ன சின்ன குட்டி தூதர்கள் அப்படியே என்ன செய்யறாங்க, சுற்றி கொண்டே வந்தாங்க. 10 நிமிட இடைவெளியில் சுற்றிக்கிட்டே வந்தாங்க. 10 நிமிஷம் கழிச்சு மருத்துவர் வந்து பார்த்தா, பரவாயில்லையே, பல்ஸ் நல்லா இருந்துச்சு, ஏறிக்கிட்டு இன்னும் என்ன செய்யுங்க, ஜோமனு கட்டு போயிட்டார். தொடர்ந்து ஜோமனும் கர்த்தருடைய கிருபையினாலே அந்த வாலிப பிள்ளையை பிழைத்து கொடுத்தார். கரங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இங்கே நாம் இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா வாழ்க்கையிலே உண்மை உள்ளவனாக காணப்பட்டால் அவன் மரித்து போவான் என்று தீர்க்கதரிசி சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 3ஆம் வசனத்திலே, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா மிகவும் அழுதார். ராஜா கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமாய் நடக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய ஆயுசு நாட்களிலே 15 வருடத்தை என்ன செய்தாராம், கூட்டி கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம் கர்த்தரை சேவிப்பதிலே உண்மை. ஒரே ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்து ஒரு வாசிக்கலாம். 7ஆம் வசனம். நெகேமியா 9:7. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு என்று வசனம் சொல்லுகிறது. முதலாவது கர்த்தரை சேவிப்பது உண்மை, இரண்டாவது வாழ்க்கையில் உண்மை, மூன்றாவது இருதயத்தில் உண்மை. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எரேமியா 17:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருப்புள்ளதும் மகா கேட்டுள்ளதுமாய் இருக்கிறது என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 12:34 நாம் வாசிக்கின்றோம், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இருதயம் சுத்தமாக
பரிசுத்தமாய் இருந்தால், இருதயம் கர்த்தருக்கேற்ற இருதயமாய் காணப்பட்டால், இருதயம் பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட்டால், நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி இருப்பீங்களா? உண்மை உள்ளவர்களாக காணப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எல்லாம் கபடினால என்ன செய்யுது? நிறைந்தது. பொதுவாக சொல்லுவாங்க, அவன் முன்னாடி பேசினா ஒழுங்கா என்ன செய்யறான்? பேசுறான். பின்னாடி போய் என்ன செய்யறான்? தூசிக்கிறான். நீங்க தான் சொல்லுவீங்க இல்லையா? நல்லா தான் பேசுறான், முன்னாடி பேசும்போது நல்லா தான் பேசுறான், ஆனால் பின்னாடி போய் இவன் வழங்குவானா அப்படின்னு என்ன செய்யறான்? சொல்லிக்கிட்டு போகிறான் என்கிற வழக்கு சொல்லை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ள ஒரு இருதயமாய் காணப்பட்டால் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். என்ன இருதயம் சரியா இல்லையோ சத்தம் வர மாட்டேங்க இல்லையா? கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நாம் மத்தேயு 12:34 நாம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், லூக்கா 6:41 நாம் வாசிக்கின்ற பொழுது நல்ல மனுஷன் தன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறார். நீங்க என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. நேரத்தை என்ன பேசுறீங்கன்னு யோசிங்க. அதான் நீங்க நல்ல இருதயமா இருக்குன்னா நீங்க நல்லா என்ன செஞ்சிருப்பீங்க? நல்லவைகளை குறித்து என்ன செஞ்சிருப்பீங்க? பேசி இருப்பீர்கள் இல்லையா? அப்போ என்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதான் என்னுடைய வாய் என்ன செய்யுமா? பேசுமா. சிலருடைய பேச்சை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடணும், இவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா இல்ல பிசாசுக்குள்ள. ரெண்டு தான், ரெண்டே வாழ்க்கலாம் இல்லையா? இருக்கிறாங்களா? நீ லகுவா என்ன செய்யலாம்? கண்டுபிடித்துக் கொள்ளலாம். வேதத்தை வாசிக்கிறோம், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துக்கும் நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லவைகளை குறித்து பேசுறீங்களா? கர்த்தருக்கு ஏற்றவைகளை குறித்து பேசுறீங்களா? உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே என்ன செய்யலாம்? யோசித்து பார்க்க வேண்டும். ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்க? உண்மை உள்ளவனாக இருக்க. மோசே தேவனுடைய வீட்டில் இருந்தும் உண்மை உள்ளவனாக இருந்தார். கர்த்தரை சேவிப்பதிலே உண்மையாயிருங்கள், அனுதின வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாயிருங்கள், இருதயத்திலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொண்டிருப்பார். ஆமென். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுபுத்திரரில் உண்மை உள்ளவர்கள் பிழைத்து போனார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே உண்மையுள்ளவர்கள் பிழைத்து கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உங்களுடைய வார்த்தை சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் அனுதினமும் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். உம்மை சேவிப்பதிலே உண்மை, பேசுகின்ற காரியத்திலே உண்மை, பரிசுத்த வேதத்தை நித்தம் வாசிப்பதிலே உண்மை, உமக்கு நேராய் காத்திருப்பதிலே உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். வசனத்தை கேட்ட இவர்களோ கூட நீர் தொடர்ந்து பேசும்படியாய் நான் அடியே செபிக்கிறேன். ஆண்டவரே, பசுதோடு உம்மை பொதுவிட ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர் தாமே, நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையால் உங்களுடைய பேச்சு உண்மை குறித்தே காணப்பட, பிறருக்கு பிரயோஜனம் உண்டாக காணப்பட தேவ ஆவியானது அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். உம்மை சேவிப்பதிலே உண்மை, வாழ்க்கையிலே உண்மை, இருதயத்திலே உண்மை உள்ளவர்களாக இவர்களை நீர் மாற்றும்படியாய் அடியே செபிக்கிறேன். கிராமத்திற்காய் ஸ்தோத்திரம். கிராமத்துடைய எல்லா குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் உமக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உண்மையுள்ள ஜனங்களாய் காணப்பட தேவ ஆவியானது அனுக்கிரகம் செய்வீரா. அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள்
ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஒரு குட்டி தம்பிக்காகவே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவனை பலப்படுத்தும். வயிற்று பகுதியிலே காணப்படுகிற எல்லா வேதனை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் அவன் மீது பலமாய் இறங்கும்படியாய், கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் சமூகத்திலே விழுந்து மன்றாடுகிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவருடைய வல்லமை அதற்காக அவன் மீது பலமாய் இறங்கட்டும். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். அப்படியே தேவாலயத்திலே வந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்காக வானம் திறந்திருக்கட்டும். இடம்பெறாமல் போதுமட்டுமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும். நீர் கொடுத்திருக்கிற நிலவரங்கள், சம்பத்துகள் யாவும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஆண்டவர் உதவி செய்வதை நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மை சேவிப்பதிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய இருதயத்திலும் உமக்கு உண்மையாக உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை சோதரத்துவிட திருவைத்தார். எங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதித்து காத்த கடவுள், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கும்படி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிடுகிறவர். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் நீ சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.